கடவுள் படைத்த அனைத்திலும் பெருமிதம் கொண்டார். இதன் வழியாக மண்ணுலகம் வாழ்வுக்கான வழியை தேடும் என்ற நோக்கத்திலே அவர் பெருமிதம் கொள்கின்றார். ஆனால் குறுகிய நேரமே அழகியின் சூழ்ச்சியால் அவர்கள் பாவத்தில் வீழ்கின்றனர். இந்த பாவத்தில் வீழ்ந்த ஆதாம் ஏவாளை கடவுள் தேடி வருகின்றார். இந்த தேடுதல் ஒரு விதமான பயங்கரத்தை மனித குலத்துக்கு ஏற்படுத்தியது. மனித சிந்தனையை விட அப்பாற்பட்ட சிந்தனையை கடவுள் கொண்டிருந்தார். குருடருக்கு வழிகாட்ட முடியாது அல்லவா? அதே போல பாவம் செய்தவர் எப்படி வாழ்வை பிறருக்கு கொடுக்க முடியும்? எப்படி பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும்? ஆக இறைவன் ஆதாம் ஏவாளை தேடி வந்தது அவருடைய குரலை கேட்டு. அப்போது தேடி வரும்போது அவர் இன்னொரு குரலையும் கேட்கின்றார். அந்த குரல்தான் அன்னை மரியாவின் இதோ வருகின்றேன் என்ற குரல். இந்த குரல் கடவுளுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துகின்றது. மனித குலத்தை மீட்க வந்த பேரரசை அன்னை மரியாள் என்று தன் திட்டத்திலே பதித்து வைத்திருந்தார். தூய்மையின் சிகரமாக வாழ வைக்கின்றார். பாவத்தை இந்த உலகிலிருந்து அகற்ற வாழ்வழிக்கும் வள்ளலாக வந்தவள். யாரும் எதிர்பாராத நேரத்தில் இயேசு என்று புதுமைகளை செய்கின்றார். அதே போலத்தான் யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் கடவுள் அன்னை மரியாளை மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்க வைக்கின்றார். இந்த மீட்பு திட்டம் கடவுள் இந்த மண்ணில் உருவாக காரணமாக அமைகிறது என்பதை நாம் அறியலாம். இதன் வழியாக மண்ணுலகம் மகிழ்கின்றது. இதன் வழியாக அனைத்து உயிரினங்களும் பேரு வகையால் துள்ளுகின்றது. அன்னை மரியாள் ஒரு தூணாக இருந்து கடவுளை இந்த மண்ணில் வரவேற்கின்றார். அப்படிப்பட்ட விண்ணக தாயை பெற்ற நாம் நம்முடைய வாழ்வை நாம் தூய்மையாக வைத்து இறைவனை நம் உள்ளத்தில் வரவேற்க வேண்டும் என்று அன்னை மரியாள் இன்று நம் அனைவருக்கும் சொல்லித் தருகின்றார். அமன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஏவாள் ஆடை என்று இறந்தாள். ஆனால் புதிய ஏற்பாட்டை ஏவாள் தங்க அணிகலன்களோடு வாழ்வை கொடையாக பெறுகின்றாள். வாழ்வை நம் அனைவருக்கும் கொடுக்கிறாள். அன்று சாவு வென்றது. இன்று அன்னை மரியாவின் மூலமாக நம் அனைவருக்கும் வாழ்வு கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவின் மூலமாக கடவுளை சந்திக்கின்றோம் என்ற மன நிறைவில் நம்முடைய வாழ்வை சிறப்பாக அன்னை மரியாவின் ஆசி உங்களோடு என்றும் இருந்து தூய்மையின் வழி நடந்து வாழ்வின் மகத்துவத்தை புரிந்து தெளிந்திட அன்னை மரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.